கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமது கத்தோலிக்க திருச்சபை யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறது. அந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் திருத்தந்தை ரோமையில் உள்ள புனித பேதுரு பசிலிக்காவினுடைய வடக்கு புறத்தில் சீல் வைக்கப்பட்ட கதவை நோக்கி நடந்து செல்வார். அந்த கதவே போர்த்தா சாந்தா, அதாவது புனித வாயில் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கதவு முந்தைய யூபிலி ஆண்டு முடிந்ததிலிருந்து மூடப்பட்டிருக்கும். சுத்தியலால் திருத்தந்தை 3 முறை அந்த கதவை தட்டுவார். அந்த கதவு திறக்கப்படும். அந்த ஆண்டு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு அந்த வாயிலின் வழியை நுழைந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெறுவார்கள். இந்த அடையாளம் வேண்டுமென்றே ஒரு பழமையான நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புனித வாயில் நானே வாயில் என்ற நற்செய்தியினுடைய பின்னணியில் இயேசுவை குறிக்கின்றது. 2000 ஆண்டு மகா யூபிலியில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இந்த புனித வாயிலை திறந்த போது அவர் வாயிலில் நின்று அதில் நுழைப்பதற்கு முன்பு முழந்தாளிட்டு தரையை முத்தமிட்டார். ஒரு ஊடக நிருபர் அவரிடம் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது, நான் கிறிஸ்துவின் வாயிலை கடக்கிறேன் என்றார். ஆமன் பார்த்தவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை, யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம் என்னும் இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியில் நம் வாழ்வின் வாயிலாக இருக்கும் இயேசுவை கண்டுணர்ந்து வாழ்வாக்க நாம் ஒவ்வொருவருமே அழைப்பு பெறுகின்றோம். இயேசுவின் பிள்ளைகளாக மற்றும் அவரது சீடர்களாக வாழும் நாம் அவருள் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை தருகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். இதை ஆழமாக உணர்ந்திட வாயிலினுடைய 4 குணங்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, வாயில் நுழைவதற்காக. ஒரு வாயிலின் மிக அடிப்படையான நோக்கம் ஒரு இடத்திற்குள் நுழைவதாகும். வாயில் இல்லாத சுவர் முட்டு சந்து மட்டுமே. வாயில் ஒரு தடையை வாய்ப்பாக மாற்றுகின்றது. ஒவ்வொரு வாயிலும் அதனை அடுத்து ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கின்றது. வரலாறு முழுவதும் வாயில்கள் மிக சிறப்பான இடத்தை பெறுகின்றன. நகரங்கள், கோயில்கள் மற்றும் அரண்மனை என யாவும் சுற்றுச்சுவரும் பிரதான வாயில் கொண்டதாக இருக்கின்றது. இயேசு தம்மை வாயில் என்று உரைக்கும் போது வாயிலான அவர் வழியாய் நம் வாழ்வு அமைய வேண்டும் என்கின்றார். அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்கின்றார். இயேசு என்னும் வாயில் வழியாய் நுழைதல் என்பது நமது மத சட்டமோ அல்லது சமூக ஒழுக்கமோ அல்ல, மாறாக அதுதான் நம்முடைய வாழ்வு. பழைய ஏற்பாட்டில் நோவாவின் பேழையில் கடவுள் ஒரே ஒரு கதவை, அதாவது வாயிலை வைத்தார். தொடக்க நூல் 6வது அதிகாரம் 16வது வசனம். அந்த ஒரே வாயிலின் வழியாக தேர்ந்தெடுக்கப்படுவோர் நுழைந்தனர். இஸ்ராயல் மக்கள் கொண்டாடிய பாஸ்காவின் போது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தடவப்பட்ட வாயில் வாழ்வின் அடையாளமாகும். புதிய ஏற்பாட்டில் செம்மறியால் இயேசுவின் இரத்தத்தில் நம் அனைவருக்கும் மீட்பு உண்டானது. இன்றும் இயேசு என்னும் வாயிலின் வழியாக நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மற்றும் நம்முடைய வாழ்வு மாறுபடுகிறது. யோவான் நற்செய்தியில் இயேசு வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை, 14வது அதிகாரம் 6வது வசனம். ஆக இயேசுவே வாயிலாக இருக்கின்றார். அந்த வாயிலுக்குள் நாம் நுழைய அழைப்பு பெறுகின்றோம். இரண்டாவதாக, வாயில் சந்திப்புக்காக. பழங்காலத்தில் மற்றும் பழைய ஏற்பாட்டு கலாச்சாரத்தில் நகர வாயில் ஒரு கட்டமைப்பு மட்டுமல்ல, அது சமூக வாழ்வின் துடிக்கும் இதயமாக இருந்தது. வாயிலில் தான் இறைவாக்கினர்கள் இறைச்செய்தியை எடுத்துரைத்தனர், வணிகர்கள் வியாபாரம் செய்தனர், ஏழைகள் நீதிக்காக வேண்டினர், நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர், பெரியோர்கள் ஆலோசனை வழங்கினர், வழிபோக்கர்கள் வரவேற்பு பெற்றனர். ஆம், வாயில் சந்திப்பின் இடம். மனிதர்களாகிய நாம் இறைவனை சந்திக்கும் வாயில்தான் இயேசு. இயேசுவுடனான ஒவ்வொரு சந்திப்பும் மாற்றமளிக்கும். யாரும் அவர் வழியாக நடந்து மாறாமல்
போவதில்லை. இயேசு நகரின் வாயிலில் யாவரையும் சந்தித்தார். பல்வேறு கணக்கான மக்கள் வாயில் முன் கூடியிருந்தார்கள். பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை இயேசு குணப்படுத்தினார். பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34ஆவது இறைவசனம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் மனம் திரும்பி வரும் இளைய மகனையும் வயலிலிருந்து ஒரு மூத்த மகனையும் தந்தை வீட்டின் வாயிலில் சந்திக்கிறார். இயேசு வாயிலில் சான்றிதழ்களை சரிபார்க்கும் வாயில் காவலனாக இல்லை, மாறாக ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கும் வாயிலாகவே இருக்கிறார். நாம் திருப்பலிக்கு வரும்போதெல்லாம் ஒரு சந்திப்பு வாயிலை கிடைக்கின்றோம். ஆலய கதவுகள் வெறும் கட்டமைப்பு அல்ல, அவை சந்திப்பின் நுழைவு வாயில்கள். திருச்சபையின் அருட்சாதனங்கள் ஒவ்வொன்றும் இறைவனோடு உறவாடும் ஒரு சந்திப்பு. ஆக இயேசு என்னும் வாயிலின் வழியாக இறைவனை சந்திக்க நாம் அழைப்பு பெறுகின்றோம். மூன்றாவதாக வாயில் பாதுகாப்புக்காக. வாயிலின் முக்கிய நோக்கம் பாதுகாப்பு. ஆட்டு தொழுவத்தின் வாயில் பூட்டப்படும் போது ஓநாய்கள் நுழைய முடியாது. வாயில் மூடப்படும் போது நகரம் பாதுகாப்பாக இருக்கின்றது. அதனால் தான் எருசலேம் மீண்டும் கட்டி எழுப்புவதில் நெகேமியாவினுடைய முதல் செயல் அதன் வாயில்களை சீர் செய்வதாக இருந்தது. நெகேமியா 3ஆவது அதிகாரம். திருப்பாடல்கள் கடவுளின் பாதுகாப்பை வெளிக்கொணர்கின்றன. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். திருப்பாடல் 147ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். அன்பார்ந்தவர்களே, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர் என இன்றைய நற்செய்தியில் வாயில் வழியாக நுழையும் மெய்ப்பனுக்கும் வேறு வழியாக ஏறி வரும் திருடனுக்கும் தெள்ளத் தெளிவான வேறுபாட்டை கூறுகின்றார் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து. நம் நம்பிக்கையை கொள்ள, நம் அடையாளத்தை அழிக்க முயலும் பல சக்திகள் இருக்கின்றன. ஆனால் இயேசுவின் வாயில் அனைத்திற்கும் எதிரே நிற்கிறது. நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன். எசேக்கியேல் 34:15 வசனம் எனும் எசேக்கியேல் இறைவாக்கினரின் வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியில் நிறைவேறுகின்றன. வாயிலான இயேசு நம்மை பாதுகாக்கிறார். ஆம், நாம் கவலை, கொள்ளையும், தனிமை, அடிமைத்தனம், அவநம்பிக்கை என்னும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் வாயில் நமக்கு நிறைவான இளைப்பாறுதலையும் பாதுகாப்பையும் தருகின்றது. எனவே இந்த இயேசு என்னும் வாயிலுக்குள் நாம் நுழைவோம், அங்கு பாதுகாப்பு இருக்கும். நான்காவதாக வாயில் முடிவெடுக்க. வாயில் எப்போதும் ஒரு முடிவெடுக்கும் தருணமாக இருக்கின்றது. அது உள்ளே வெளியே என இரண்டு யதார்த்தங்களை தருகின்றது. வாயிலின் வழியாய் நுழையும் ஒவ்வொருவரும் நுழைய வேண்டும், வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறார். வாயில் நமக்காக முடிவு எடுப்பதில்லை, அது காத்திருக்கிறது, திறந்திருக்கிறது. ஆனால் அதன் வழியாக செல்லும் முடிவு நம்முடையது. நமக்காக வேறு எவரும் அதில் கடக்க முடியாது. நமக்காக நாம் தான் வாயிலுக்குள் செல்ல வேண்டும். இயேசு இங்கு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, அவர் அழைத்தார். ஆனால் முடிவை ஒவ்வொரு தனி மனிதரின் கைகளிலும் விட்டு சென்றார். நிலை வாழ்வை பற்றி கேட்ட இளைஞனுக்கு இயேசுவால் வழி சொல்லப்பட்டது. ஆனால் அவன் அந்த வாயிலில் நுழையாமல் போனான். மத்தேயு நற்செய்தி 19ஆவது அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். பெந்தகோஸ்தே அனுபவத்தால் நிகழ்ந்த பேதுருவின் இறைச்செய்தி பலருக்கும் அருளப்பட்டது. வாயில் எல்லோருக்கும் திறந்திருந்தது. எல்லோரும் அதில் நுழைவதற்கு தேர்ந்து கொள்ளப்படவில்லை. 3000 பேர் மட்டுமே இயேசு என்னும் வாயிலில் அன்று நுழைந்தனர். 10 கண்ணீரின் உவமையிலே 5 தயாராக இருந்து திருமண விருந்திற்கு வாயிலில் நுழைந்தனர். மத்தேயு நற்செய்தி 25ஆவது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். உலகின் நிலையிலிருந்து இயேசு என்னும் வாயிலை நாம் பார்க்கின்றோம். அதனாலே நாம் அவருள் நுழையாமல் இருக்கின்றோம். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும் முடிவெடுக்க இவ்வாயில் நம்மை அழைக்கின்றது. பொதுவாக வாயில்கள் வேறொருவரால் கட்டப்படுகின்றன, பராமரிக்கப்படுகின்றன, காக்கப்படுகின்றன, திறக்கப்படுகின்றன. இயேசு இந்த வேறுபாட்டை கலைகின்றார். வாயில் காவலில் இருந்து வாயில் வேறாகி இருந்தது. ஆனால் இயேசுவே வாயிலாகவும் மேய்ப்பராகவும்
கதவாகவும் வழியாகவும் இங்கு இருக்கின்றார். அவரே நம்மை வழி நடத்துகின்றார். இதுவே கிறிஸ்தவத்தின் தனிச்சிறப்பு. ஆசிரியரும் வழியும் ஒன்றே என்ற ஒரு கூற்றை வேற எந்த மரபும் நமக்கு கற்றுத் தருவதில்லை. பார்த்தவர்களே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மக்களை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனம். வழியை அவர் அறிவார், ஏனென்றால் அவரே வழி. அவர் வாயிலாக இருக்கலாம், ஏனென்றால் அவர் ஏற்கனவே இறப்பை கடந்து திரும்ப வந்து விட்டார். அந்த இறுதி வாயிலை கடந்து வந்த முதலாம் அவரே. நாம் இவ்வுலகில் எண்ணற்ற வாயில்களுக்கு மத்தியில் வாழ்கின்றோம். பணம், செல்வம், தொழில் என்னும் வாயில்கள், சமூக வாயில்கள், பதவிக்கான வாயில்கள் மற்றும் சலுகையின் வாயில்கள், தேசிய மற்றும் இன வாயில்கள். இந்த வாயில்களில் பல கொடூரமானவை, பல அநீதியானவை, பல வாழ்வின் தவறான பக்கத்தில் நம்மை அழைத்து செல்கின்றன. இத்தகைய வாயில்களால் நிரம்பிய உலகில் இயேசு வந்து நானே வாயில் இருக்கின்றார். நாம் எத்தகைய வாயிலை தேர்ந்தெடுக்க போகின்றோம்? இறை சந்திப்பை உருவாக்கும், நிலை வாழ்வை தரும், நம்மை பாதுகாக்கும் இயேசு என்னும் வாயில் திறந்திருக்கிறது. வாருங்கள், நுழைவோம், கிறிஸ்துவுக்குள் இணைவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.